அப்பா நந்தவனத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிற அப்பா விளையாடிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தாதியால் ஆட்காய் தட்டி வைத்து சிரித்திருக்கிறார் அப்பா. அம்மா தாதிகளா, என்னை பார்த்து எதற்காக சிரிக்கிறது கேட்டதற்கு உன் கயிற்றிலே மாங்கல்யம் இருக்கிறது. இத மாலையிட்டவர் யாரு தெரியுமா? தொட்டு தாலியை கட்டிய கணவர் யாரு தெரியுமா? மனதிலே சதிரவதி ஏற்பட்டிருக்கிறது. அப்பா என் கைத்திலே மாங்கல்யம் இருக்கிறது. மாலையிட்டவர் பரவாயில்லை யார்? நீ எந்த நாட்டில் இருக்கின்றார்? என் கணவரே எனக்கு ஒருவராக இருந்தார். என் கணவரை சத்தியமாக இப்பொழுதே நான் பார்த்தாக வேண்டும்ப்பா. அந்த பாண்டிய குந்தி மைந்தர் தாண்டி மணி கூட்ட கொடுத்த செய்தியார். அப்படியா? பாண்டுராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் ஐவர் ராஜாக்களாக பிறந்தார்கள். ஒன்று முதலாக பிறந்தவன் தருமன், இரண்டாவது பிறந்தவன் பீமன், அப்படியா? என் கணவரை பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்ப்பா? 5 வயதிலையா? கணவரை பார்க்க வேண்டும் என்றால் கருணாகப்பட்டவன் சிவனுடைய பக்தன் 42 நாள் மண்டலம் சொல்லக்கூடிய அண்ணன் மாதார முன்னாமல் சிவனை கோரி என்று சிவனை கோரி தவறு செய்தார். உன் கருணாகப்பட்டவன் பூஜை வெற்றி கணவன் உன்னை தேடி வர அப்பா சிவன் பூஜைக்கு எத்தனையோ ஆடவர்கள் வருவார்கள் போவார்கள். என்னவென்றால் என் கணவரை நான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் கணவருக்கு அங்காடையாளை சொன்னார். இதை வந்துட்டு என் கணவரை நான் தெரிந்து கொள்ளணும்ப்பா. அப்படியா? உன் கணவனாகப்பட்டவன் ஆணழகு முடித்தவன், 30 அழகு முடித்தவன், 11 பேர் கொண்டவன். எப்ப என்றால் 3 அழகை சொன்னால் போதும். பள்ளிய பரசுவேணி, ஆவிர நட்சத்திரம், கோயிலே துளசிமணி, இப்படி 3 அழகை சொன்னால் போதும். அந்த தான் ஒரு கணவன் ஏற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி ஆகட்டப்பா. பூஜை முடியாமல் உன் கணவனே உன்னை வந்து தெரியாலும் வாயினை அழைத்தாலும் பூஜை முடியாமல் நீ போகக்கூடாது. ஆமா. ஆனால் பூஜை முடிந்த பிறகுதான் அப்படியே பார்க்க வேண்டும். அப்படி அவர் தெரியுமா? அவரே பாத்துக்கிறேன் உங்களை. யாரு யாரு பக்கத்துல சரி இருக்கட்டும். ஆனால் என் மகளாகப்பட்டவள் கணவரை பார்க்க வேண்டும் என்று அதற்கு பூஜைக்கு பூஜை ஏற்பாடு செய்ய வேண்டாம். அதற்கு முன்னதாகவே உப்பு உபலாயப்படி பட்டத்தில் வாழக்கூடிய தர்மநந்தனுக்கு விகிதம் செய்ய வேண்டாம். அப்படி மகாராஜா மகாராஜா ராஜாஸ்ரீ மாமேர திருடமா இருப்பாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி எழுத வேண்டும்? சொல்லக்கூடிய வார்த்தை எழுத வேண்டும். சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தை தவறாமல் எழுத வேண்டாம். வண்டவா நிகழத்தை பேப்பர் மகாராஜா ராஜஸ்ரீ அதாவது எப்படி என்றால் மேகராஜனுக்கும் மேகலாவதிக்கு பிறந்த ஒரே ஒரு மகளாகப்பட்டவள் மேகராஜனுக்கும் மேகலாவதிக்கு பிறந்த ஒப்பற்ற மகள் மின்னல் ஒளி விரோதியாகப்பட்ட 5 திருமணத்திலே கன்னிப்பருவ நீங்கி மங்கி பழந்திருக்கின்றார். கன்னியாபுரம் போய் மங்காபுரம் வந்து இருக்கிறார்.
கணவராசை வந்துவிட்டது. ஆமா ஆனா கணவராசை எங்கிருந்தாலும் உப்பு உபலாயம் பட்டு சேர வேண்டும் என்று. டேய், ஒழுக்கமா இருப்பா. உபலாய பட்டன்கள் உபலாய உபலாயபுரி பட்டத்தில் வாழக்கூடியவர் யார்? யாரா? அவங்கதான் அவங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள். தருமன். ஆனால் தர்மநந்தனுக்கு நிருபம் சென்று சேர வேண்டாம். அச்சுராகப்பட்ட வராவிட்டா ஆட்சிகள் இருமுட்டி கீழே இறங்கி மாட்டை மறுத்து விடுவார். இப்படிக்கு வேகவாதற்கான மேகராஜன் எழுதி வந்து படி படிட்டுமா மகாராஜா. பிச்சா டூர் உள்ள போனோம். டவுன் தாண்டி பஜார் உள்ள போற வை இந்த வை இது பிரியாணி அரிசி 25 கிலோ பை 1, பிரியாணி ட்ரம் 1, 25 கிலோ கோழி கறி, தக்காளி பாக்ஸ் 1, தக்காளி பாக்ஸ் 1, ஆமா தக்காளி 1 பாக்ஸ் 1, இஞ்சி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு 5 சப்பு, 5 பாக்கெட் உப்பு, மகாராஜா தண்ணிக்கான 2 தண்ணி. அப்புறம் அவன் மகாராஜா ஆயில் பாம் ஆயில் பப்பாயில். அப்புறம் எல்லாரும் சாப்பாடு செய்ய முடியுமாடா? அதான் ட்ரம்மா சொல்லிட்டேன். ட்ரம் இது மகாராஜா தவிர சொல்லு மகாராஜா. இது மல்லிகை சாமான் ஏதுன்னு பேனா எடுத்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட. மகாராஜா ராஜாஸ்ரீ மகாகண முருகே மேகலோக தாளப்புரி மேகராஜா மன்னன் 70 உள்ளட்டு நீங்கதா சாமா அச்சனகரனா அக்கலா போயாங்க. மேகலோக தாளப்புரி மேகராஜா மன்னன் பெற்றெடுத்த மகள் ஒப்பற்ற மகள் மன்னன் ஒலி 5 வயதில் திருமணம் செய்து விட்டான். அர்ச்சனாகப்பட்டவன் கணவர் ஆசை வந்து விட்டது. கணவர் யாருன்னு கேட்கவும் கணவனும் ஈசன் பக்தன் 48 நாள் சிவன் பூஜை செய்தால் உன் கணவர் வருவார் என்று எழுதுகிறான். அப்படி இருந்தாலும் நிறுவனம் எங்க செல்ல வேண்டாம். ஆமா போதும் போ சென்று வா. ஐயோ ஆசைப்பட்ட ஐயோ அதான் கவர்னர்களே
நாகராஜன் வந்த பிறகு